அதாவது முதல் ரவுண்டு வந்த லாபத்தை விட இந்த ரவுண்டு கொள்ள லாபம் இருக்கு. ஸ்பெஷலி சச்சின் திருப்பியும் தியேட்டருக்கு கொண்டு ஆமாம், வரோம். கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன். நான் வந்து சச்சின் வந்து புனித் ராஜ்குமார் வச்சு தான் எடுக்கிறதுக்கு இருந்தேன். அப்போது ராஜ்குமார் சார் இப்போ புதிய செய்தி இது, காட்டிலேருந்து வந்து பத்திரிகைலாம் பேட்டி கொடுக்குறாரு. அந்த நேரம் பார்த்து என்னை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குமார்ன்றவர் என்னை அழைச்சின்னு போய் ராஜ்குமார் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி விஜய் சாருக்கு சொல்லி வச்சுருக்கோம், அவருடைய டேட்ஸ் தள்ளி போய் இது பண்ண முடியாதுன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறேன். பேசிவிட்டு இந்த மாதிரி கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சி நீங்கள் உடனே புனித் ராஜ்குமாரை பாருங்கன்றாங்க. புனித் ராஜ்குமார் வந்து ராக்லன் வெங்கடேஷ் சாருடைய ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு அவர் படத்தில் தான் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னுக்கிறார். அங்கே போனோன்னா அங்கே போய் பார்த்துட்டு அவரோட சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு இந்த மெசேஜ் மாத்திரம் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே விஜய் சார் இந்த கதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு நான் அதை தவிர்த்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் வந்து ஜெர்மனியில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க. அது கூட நான் வந்து ஓவர்சீஸ் நண்பர்கிட்ட சொல்லி கொடுக்காதேன்னு, அப்புறம் ஆஃபீஸ் வந்து இந்த ஒரு தடவை நான் வார்த்தை கொடுத்துட்டேன், எனக்காக கொடுங்கன்னாரு. சரி கொடுங்கண்ணே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசூலாகிருக்கு. ஒரே ஷோ, ஆல் ஷோ ஃபுல். அந்த ஷோ ஃபுல்லாக, ஒரு ஷோவும் ஃபுல்லாக ஆகிப்போச்சு. ரெக்கார்ட் ரிசர்வேஷனில் ஃபுல்லாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இல்லை, ஆனால் இது அது நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது ஓகே, பட் அந்த டைமுக்கும் இப்போ இந்த டைம் ரீரிலீஸில் இன்னும் ஜாஸ்தி அந்த எக்ஸ்பெக்டேஷன். இல்லை, அந்த அழகை என்ஜாய் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள்லாம், ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போனா குழந்தைங்களா இருந்தது 20 வருஷத்தில் அதுங்க அப்படி வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அந்த ஆங்கிள் ஓகே. அந்த 20 வயசில் இருக்கக்கூடிய பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த 40-20லேருந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அது இன்னும் ஒரு 5 வயசுலேருந்து பசங்க, 5 வயசு பசங்களும் இன்னும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஃபார்ம் ஏப்ரல். ஆமாம், அதாவது முதல் ரவுண்டு வந்த லாபத்தை விட இந்த ரவுண்டு கொள்ள லாபம் இருக்கு. கொள்ள லாபம் இருக்கு. ஐ திங்க் எவ்ரிவன்ஸ் ஃபேவரட் படம் அது. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். சூப்பர் சார். என்னமா ரசிச்சிருக்காரு பாருங்க. ஸோ நீங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட. இல்லை, அந்த காஸ்டியூமு, அந்த அவருடைய மேனரிசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். நீங்கள் சச்சின் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த ரீரிலீஸ்க்கான ஒரு விஷயம் சார். இப்போ அந்த டைம் பீரியடில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இப்போ வந்து அந்த படத்தை இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சச்சின் திருப்பியும் தியேட்டருக்கு கொண்டு வரோம். ஆமாம், கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா 20 வருஷம் நிறைவாகுது பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ஜெர்மனியில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க. அது கூட நான் வந்து ஓவர்சீஸ் நண்பர்கிட்ட சொல்லி கொடுக்காதேன்னு, அப்புறம் ஆஃபீஸ் வந்து இந்த ஒரு தடவை நான் வார்த்தை கொடுத்துட்டேன், எனக்காக கொடுங்கன்னாரு. சரி கொடுங்கண்ணே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசூலாகிருக்கு. ஒரே ஷோ, ஆல் ஷோ ஃபுல். அந்த ஷோ ஃபுல்லாக, ஒரு ஷோவும் ஃபுல்லாக ஆகிப்போச்சு. ரெக்கார்ட் ரிசர்வேஷனில் ஃபுல்லாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்.